பேர் சுசிலா, வயசு 25. எங்க அப்பா அம்மாவுக்கு 3வது பொண்ணு நானு. நான் வந்து கடையில துணி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கேயே பார்த்து பிடிச்சதுனால எங்க அப்பா அம்மா கிட்ட போய் பொண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ எங்க அக்காக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆனது. அப்போ அவங்க பிடிக்காதனால வந்துட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, வீட்லயே இருந்தாங்க. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, என் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி 2வது ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் என் சின்ன பொண்ணு கட்டி கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படித்தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறோம், எங்களுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு வரதட்சணையா ஒண்ணும் வேண்டாம், உங்க பொண்ணு மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். என்கிட்ட வந்து கடையில வந்து பேசினாங்க. அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், எனக்கு நீ தான் வேணும், எங்க அப்பா அம்மா கூட யாரும் வேண்டாம், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நாளை எங்க அப்பா அம்மா சொல்லாமனால எங்கேயும் வர முடியாது, எங்க அம்மா கிட்டனாலும் நான் சொல்லிட்டு வரேன், அப்புறம் நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு நான் சமனால சொல்லிட்டு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அப்படியே எங்க அம்மாவை பார்க்க போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறியா? அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்குள்ள ஓடி வரேன்னு சொன்னியா? 2 மினிட்ஸ்லயே சொல்லிருப்பேன். ஆனா நீ தப்பா நினைக்கப்படுறேன்னு. அப்பாட்ட தானே போய் சொல்லணும், எதுக்கு அவரோட வரேன்னு சொன்னேன்? அவரோட வரல இல்ல, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். நான் எனக்கும் பிடிச்சிருந்தது. அத சொல்லு. எனக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்களே அம்மா சொன்னாங்க, எதுக்கும் நாங்க 6 மாசம் கழிச்சு யோசிச்சு சொல்றோம் எங்க முடிவு அப்படி சொன்னோம். இதுக்கு நான் ஒருபொழுதும் பாஸ், ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான் பெரியவளை விட்டுட்டு சின்னவளை கட்டி கொடுத்தா வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு மாப்பிள்ளை கொண்டு வரோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு எங்க அக்காவுக்கு ஒரு குடிகாரனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். Thank you. அப்ப நான் சொன்னேன், நீ இவனதான் கட்டிக்கோ, நான் இவரை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உனக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்றேன் அப்படின்னு கூட என் அக்கா என்கிட்ட கேட்டுச்சு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அக்கா கிட்ட சொன்னப்போ, சரி என் தங்கச்சி ஆசைப்பட்டா எனக்கு எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அக்காவும் அந்த மாப்பிள்ளையே கட்டிக்கிட்டாங்க. இதுதான் தவறான விஷயம். கட்டிக்கிட்டு நாங்க 2 பேரும் ஒரே நாள்ல முகூர்த்தத்துல கல்யாணம் ஆச்சு. ஆனா எங்க அக்காக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆனதுனால ரொம்ப நொந்து போய் ரொம்ப காயலா விழுந்துட்டாரு. காசு பணம் இல்லன்னு சொல்லிட்டோம். நாங்க 6 மாசம் கழிச்சே கட்டி கொடுக்கணும்னு சொன்னோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க பணம் தருவோம், நீங்க இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒரு குண்டு மணி கூட நீங்க போட வேண்டாம். தங்கம்னாலும் தங்க, சாதாரண தங்கம் இல்லங்க, 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். அப்ப எங்க நாத்தனார் எல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க நகையா கொண்டு வந்து போட்டு தாலி கட்டிட்டு எங்க அப்பா அம்மாக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, வட்டிக்கு காசு கொடுத்து கல்யாணத்துக்கு செலவுக்கு கொடுத்தாங்க. அவங்க வட்டி போட்டு வாங்கிட்டாங்க திருப்பி. அப்புறம் நாங்க கல்யாணம் ஆன 2 மாசத்துல அவங்க தம்பி வந்துட்டாங்க. எங்கேயோ காணாத போனவன் திடீர்னு வந்துட்டாங்க. அவர்தான் அப்ப நாங்க வேற ஃபர்ஸ்ட் கல்யாணம் செஞ்ச வீட்டுல இருந்து வேற வீடு மாறி போயிட்டோம். அங்க வந்துருந்தாங்க. வந்த அப்புறம் எல்லாருமே நல்லாவே இருந்தோம். என் ஹஸ்பண்ட் எல்லாமே நல்லாவே இருந்தோம். இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பாரு. அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து தங்கி வேலை சேர்த்து போயிட்டாங்க. கூட என் குழந்தைனார் எல்லாருமே போனாங்க. அவன் மட்டும் ரிட்டர்ன் வந்துட்டான் திருப்பி ஒரு நாள். என்ன சரின்னு சொல்லிட்டு எங்க மாமியாரும் எங்க குழந்தைனாரும் 2 பேரும் தனியா வேற ரூம்ல தான் படுத்திருந்தாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு டாப்பாலும் தெரியல. நான் மட்டுமே ஒரு ரூம்ல தூங்கிருந்தேன். அப்போ என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணாங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்போ அதே டைம்ல போன் பண்ணி என் தம்பி என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான், நீ ஏன் அவங்கள தனியா அனுப்பிச்சு, நீ வர வேண்டியதானே கேட்டேன். நான் விசாரிச்சுக்கிறேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவன் நான் போன் பண்ண கேட்டுட்டான். வேலைக்கு திருப்பி ஓடிட்டான், அங்கேயே திருப்பி போயிட்டான். சிக்கன்ல குடுத்துட்டாங்க. பக்கத்துல ஒரு சக்கரவர்த்தின்னு எங்களுக்கு மேரேஜுக்கெல்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து சித்தப்பான்னு கூப்பிடுவேன் அவங்கள. அவங்க வந்து நம்ம மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க மாமா கூப்பிட்டா எனக்கு சித்தப்பா தானே வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சித்தப்பான்னு சொல்லி கொஞ்சம் நல்லா ஓவரா பேசுவேன். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? அதுக்கு எங்க மாமனார் வந்து என் மேல தப்பான ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டாங்க. அங்க போய் அவங்க ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க தனியா தான் இருந்தாங்க. அப்போ எதனா சமையல் எதனா செஞ்சா கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் இருக்கும். ஓ அப்படியா விஷயம்? அவங்க தீபாவளிக்கு எங்க மாமனார் தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. ஒரு 10 நாள் முன்னாடியே போயிட்டாங்க. அப்போ நானும் ஹஸ்பண்ட் வந்து நம்ம 2 நாள் இருக்கும்போ போலாம் அப்படி சொல்லிட்டு இருந்துட்டோம். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. அவங்க ஊர்ல போய் என்ன சொல்லிட்டாங்க, என் மருமக வந்து உங்க வீட்டுல கூட ரொம்ப ஓவரா நெருக்கமா இருக்கா, இப்ப வேற மாசமா வேற இருக்கா, அவங்க சொத்துல வந்து அவளுக்கும் அவங்க குழந்தைக்கும் பங்கு இருக்கு, ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். கொண்டாடி செம கோவத்துல இருந்தாங்க. நாங்களும் போனோம். ஆனா அவங்க வீட்டுக்கார என்ன பொம்மை என்னால வாங்கி கொடுத்தாங்க. சக்கரவர்த்தி வந்து அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ நாங்க இங்கிருந்து போன டயர்ல வந்து எங்க சொந்தக்கார வீட்லயே தூங்கிட்டோம் பகல்ல கொஞ்ச நேரம். அப்புறம் ஒரு 3 மணிக்கா எந்திரிச்சதும் திட்டுறாங்க. எங்கடி வந்து உட்கார்ற வண்டிக்கு பிறந்த பயமுள்ள, ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க. என் புருஷன் கூடயே இருந்துட்டு என்ன பயந்துட்டு தானே நீங்க எல்லாம் தூங்குறீங்க, வெளியே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சித்தி அப்படியெல்லாம் இல்ல, அவங்க போய் சொல்றாங்கன்னு நான் எவ்வளவு சொன்னேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு கிட்ட சொல்லி அசிங்கமா எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க.
அப்ப நான் சொன்ன பார்த்தல நீ உங்க அப்பா அப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னேன். அப்ப என்ன சொல்றாங்க, உன் வயல வர மாதிரி நீ திட்டுவாங்க மாமியா மாமனார. நான் என்ன சொல்றது, அவர் எனக்கு சொல்லி கொடுத்து இப்படி திட்டு அப்படி திட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. அறிவு கட்ட முண்டோ கேரளா திட்டு வந்துட்டோம். திருப்பி வந்ததுமே ஏன் எங்களை பத்தி பிரச்சனை சிங்கமா திட்டினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ உங்க அப்பா வீட்டுல இருந்து நகையோட வந்தியா, ஒண்ணு இல்லாம தானே வந்த அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இல்ல புரியல. இப்ப எங்க அம்மா வந்து எங்கெங்கயோ எப்படியோ ரெடி பண்ணி 1.5 பவுன் நகை கொண்டு வந்து போட்டாங்க. தாலி கொடி 3 மாசத்துல மாத்துவாங்கல்ல, அப்ப தாலி மாத்தும் போது ஒரு 2 குண்டு, அப்புறம் ஒரு கம்மலு, மாட்டுலன்னு சொல்லி ரிங் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன நல்லா பாத்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கையில நான் கட்டிக்கிட்டேன். ஆனா அப்புறம் எங்க அப்பா அம்மா சொல்றது என்ன தப்பு இருக்கு, நீ ஏன் நகையோட வரல, இது 1.5 பவுன் நகை கொசரமா உன்னை கட்டிக்கிட்டேன் நானு. ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. உங்க அப்பாக்கு நிறைய இடம் இருக்குல்ல, அது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் அப்பா கிட்ட சொன்னேன், அதே பொண்ணு கொடுக்க முடியும், எனக்கு ஒரு பையன் இருக்கால, அவனுக்கும் கொடுக்கணும்ல. இது இருந்தா தப்ப என் பிள்ளைக்கு ஆதரவு வேணுமேத்தா இல்லப்ப வேணும் தான். தரமாட்டேரா. வளகாப்பு செய்யறதுக்கு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, கல்யாணம் தான் நல்லா பண்ணி வைக்கல, வளகாப்புனாலும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 8 மாசம் முடிஞ்சு 9 மாசத்துக்கு 2 நாள் இருக்குனாக்கா செவ்வாய்க்கிழமை வந்து வளகாப்பு செஞ்சு கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. என்னோட துர்தஷ்டம் திங்கக்கிழமை நாள், அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பிறந்துருது. எனக்குன்னே வருவீங்களாடா? அப்போ அவங்க வந்து உனக்கு வளகாப்பு கல்யாணம் தான் ஒழுங்கா செஞ்சு கொடுக்கல, உனக்கு வளகாப்பு செஞ்சு கொண்டு போறது வக்கீல் அவங்க அப்பா அம்மாக்குன்னு அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பு பிஞ்சிடும். அப்படிதான் நான் பேசுவேன். குழந்தை பிறந்து கிடக்குறது பக்கத்துலயே இருக்கு. இது மாதிரி குழந்தை நான் பெக்கவே இல்ல, இது மாதிரி அசிங்கமான குழந்தை யாருன்னு தெரியல, இது அந்த சக்கரவர்த்தி இதுதானே அப்படி சொல்லி ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாத்து 2 பவுன் நகை போட்டோம், 2 பவுன் தோத்திட்டாங்க. இல்ல பசங்களுக்கு 2 பசங்களும் இந்த இடுப்பு கண்ணாக்குடி காலுக்கு கொலுசெல்லாம் போட்டோம், அதுவும் போயிடுச்சு. அத செலவு பண்ணிட்டேன். எங்க அம்மா முடி பிடிச்சிட்டு அடிக்கிறான் மேடம். என் வீட்டுக்காருக்கே உரிமை இல்லை எங்க அம்மா அடிக்க. அவர் தம்பி போய் ஓடி போய் அடிக்கிறாரு மேடம். கேட்டதுக்கு நீ யார் சொல்றதுக்கு, எனக்கு அசிங்கமான வார்த்தை, நீ அப்படியே எனக்கு அண்ணியே தேவையில்ல, நீ கிளம்பு வீட்டுல, எங்க அண்ணாவுக்கு 1000 பொண்ணு இருக்குடி. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாடி கேக்குதா. உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சுனா 6 பறந்துருவ தெரியுமா அப்படின்னு சொல்லி எட்டி ஒதிக்கிறாங்க மேடம். அப்போ கூட பக்கத்துலயே உட்காந்துருக்கா மேடம், உட்காந்துட்டு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா மேடம். வருஷம் ஆச்சு கல்யாணம், 3 புள்ள பத்துட்டீங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? வைப்புக்குள்ள தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? தம்பியை வச்சுட்டு வைக்கலன்னு சொல்லி பிரச்சனை மேடம். அவங்க தம்பி கூட எனக்கு தொடர்பு இருக்கா? தொடர்பு இருந்துச்சு மேடம். அப்ப அடிச்சு சரி பண்ணு மேடம். எப்போ அடிச்ச? அப்பதான் 2 மாசம் முன்னாடி, தீபாவளி முன்னாடி மேடம். சொல்றது உண்மையா இல்லன்னு பாக்க தெரிஞ்சது நீ பெடல் எடுத்துருவாங்க. எங்கெல்லாம் சுத்தி சக்கரவர்த்தி முடிஞ்சு உன் தம்பி மேல, அப்புறம் உன் தம்பி மேல நான் அப்படி வச்சிருந்தேன்னா உன் தம்பி கிட்ட, உன் தம்பி எனக்கு தப்பா நடந்து போய் உங்ககிட்ட சொல்லணும், அப்பயும் தம்பியை கூட்டிட்டு ஓடி போயிருக்கணும்ல. நான் சொல்லி நீ அசிங்கப்படுத்திச்சு அவன் தான். நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணாம்னு. நீ சொல்ல, அப்பா அம்மா அடிச்சாக்க நான் தம்பி வச்சுக்கிறேன்னு சொல்ல. எப்போ சொன்ன? அப்போதான். எப்போ சொன்ன சொல்லு. அன்னைக்கு சண்டை ஆனப்போ. எப்போ? அப்பா அம்மா போய் சொல்லாத. போய் சொல்ல மேடம். அப்பா அம்மா சண்டை போட்டா நான் தம்பியை வச்சுக்கிட்டு இது பொம்மையா? அப்பா அம்மாவை அடிச்சதுனால நான் அவங்க தம்பியை வச்சுக்கிட்டேன். என் அப்பா அம்மா உங்க பொண்டாட்டி பத்தி இப்படி பேசுறீங்களே? இல்ல மேடம், நேரா பார்த்தது மேடம். என்ன நேரம் பாத்தீங்க? வீட்டுல நடந்ததுதான் பார்த்தேன் மேடம். அப்பயே பிடிச்சிருக்கணும். எப்படியா மனசாட்சி வருது இப்படி பேசுறதுக்கு? தெரியல. சண்டை நடந்துக்கு முன்னாடி போய் எங்க இருக்கிற? உங்க அப்பா அம்மா கூட தானே எங்க இருக்கிற? அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். இப்போ வண்டியில போய் எதுக்கு மார்க்கெட் போற? அந்த பையன் கூட. எந்த பையன் கூட? ஹிந்திக்கார பையன் கிட்ட. அம்மா நான் போறேன், நான் மார்க்கெட்டுமா. நீங்க ஒருத்தர மாத்தி மாத்தி யார் இந்த ஹிந்திக்கார பையன்? இப்போ அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. சரி, இப்போ முதல்ல போக தம்பியை பத்தி சொன்னீங்க, இப்ப என்ன புதுசு? இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு மேடம். நம்ம மாலை போட்டு அப்ப அது முடிச்சு இன்னொரு ஆள் பிடிச்சிட்டாளா? ஆமா, மாறிக்கின்னு போறதா அப்படியே. எனக்கு அதே வேலை தானே மேடம். இவருக்கு இதான் வேலை. ஏன் மேடம் இவர் ஒரு பொண்ணு கூட போன்ல பேசுறதுல நான் கையும் காலமா பிடிச்சி எல்லாரும் வெட்ட வெளிச்சமா காமிச்சேன், நீ அப்படி காமிக்க வேண்டாம். ஏன் அப்படி மறைக்கிறேன்? போய் சொல்லாத எதுக்குமே. நடுங்காத, தைரியமா பேசி பார்க்கலாம். பயப்படாத, பயப்படாதா. உன் மாதிரி மனசுல எல்லாம் குறும்பு வச்சுக்கிட்டே என்னால போக முடியாது. நான் தம்பி தான் நினைச்சுட்டு தான் போனேன். நான் அவனை மாமா நான் கூப்பிட்டு இருந்தேன், தம்பி தானே கூப்பிட்டான், அவன் என்னன்னு கூப்பிடுவான், அக்கா தானே கூப்பிடுவான். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. கோவிந்தன், ஒரே விஷயம் சொல்லுங்க. சரி மேடம். இவங்க பேர்ல என்ன மிஸ்டேக்? இவன் பேர்ல ஒன்றும் மிஸ்டேக் இல்லை மேடம். 2 வருஷம் நம்ம தனியா இருந்து அவங்க வீட்டுல இருந்து மேடம். தனியா இருந்து நம்ம வீடு கட்டணும், தனியா இருந்து இவன் பேர்ல வீடு எழுதி கொடுத்தேன், நிலம் வாங்கணும்னு சொல்லி நிலம் வாங்கி கொடுத்தேன். நல்லா தான் இருந்தாங்க மேடம். சின்ன சண்டை ஆச்சு கூட நான் அப்பா அம்மா கூட போயிருந்து சொல்லி அப்படியே போயிறாங்க மேடம். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க வருமானம் அவ்வளவு இருந்துச்சு, அவ்வளவு கடன் எவ்வளவு இருந்தது சரி, அது இல்ல. அன்னைக்கு வியாபாரம் பண்ணா மேடம் 50 ரூபாய் கொடுப்பாரு, 3 வேளையும் பாக்கணுமா, அதுவும் கடைசி தான் வேணுமா. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. அவரு போய் கோயில்ல போய் 2000 ரூபாய் போடுவாராம். கோயில் தான் இவருக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்குதா மேடம். நான் அதுல இருந்து அவர் கெல்லாவில நான் தொட்டாவா அந்த கெல்லாவில காசு சேருது இல்லையா? இது நியாயமா பெருமாளே? அநியாயம் தெரியுது இல்ல. முதல்ல எடுத்து காலி பண்ணு. நல்லா தான் மேடம் பிரிஞ்சிச்சு மேடம். இல்ல மேடம், இருப்பா நீ உண்மை பேசிட்டு அவர் பேச விடு. இல்ல மேடம், நான் ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளு மேடம். இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். வேலைக்கு போவ நான் சொன்னா நீ ஏன் வேலைக்கு போற திரும்பி திரும்பி?
எனக்கு நீ என்னோட செலவு கொடுக்க மாட்டேங்கிற. செலவுக்கு என்ன செலவு? மேடம் அது கெல்லாம் என்னோட எதுக்கும் ஒரு சின்ன செலவுக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்தேனாக்கா திருடிட்டேன்னு பழி வைக்கிறாரு மேடம். என்னடா ஏ போக மாட்டேன் காசு கொடுப்பியான்னு கேட்டா நான் நீ எங்க கொண்டு நீ வேலைக்கு போறேன், நான் காசு கொடுப்பேன். வேலைக்கே போறேன். நாளைக்கு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க இங்க வந்து உட்கார்ந்து அவங்க மேல பழிய போட்டோன்னு? அப்படிலாம் இல்ல மேடம், நானே கொடுத்தாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இவங்க வந்து எங்க வீட்டு பின்னாடி பொண்ணுகிட்ட நீ பேசினியா இல்லையா? இந்த வீட்டு பின்னாடி அட போமா மாத்தி மாத்தி இதே பேசி. இல்ல மேடம் பேசுனாங்களா மேடம்? அப்ப நான் கையும் காலமா அப்புறம் ஏன் நீ என்ன பிடிக்கல? How do I tell you? எனக்காக எல்லாமே பண்ணிருக்க, எல்லாமே செஞ்சிருக்க. நான் செய்யலன்னு எல்லாம் சொல்லல. என்ன மேடம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றாங்களோ தெரியல மேடம். நான் வாழலாம் தான் இருக்கேன் மேடம். எப்படி வாழ போறீங்க? தனியா தான் பழி இருக்கேன். வச்சுக்கின்னு வாழ்றது. தனியா இருந்து எப்பவுமே என் மேல சந்தேகம் பட்டுக்கிட்டே இருக்குது மேடம். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு இப்படியாட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. என் பசங்களை நான் பாத்துக்கிறேன். நீ யோசிச்சு இந்த வரைக்கும் வந்துட்ட. இதுக்கு மேல என்னால முடியாது மேடம். இவங்க கிட்ட அடி வாங்கணும், இவங்க தம்பி கிட்ட அடி வாங்கணும். அவன் வந்து வாடி போடின்னு கூப்பிடுவான். அப்புறம் இவன் வந்து அவளை வச்சுக்கிட்டேன்னு கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க. அம்மா பாவம் இல்ல சபா. ஆமா சார். நீ இவ்வளவு பேசுறிய நிலம் உனக்கு 2 லட்சம் ரூபாய் இப்ப கடை இருக்குது. நான் எப்படி அடிக்கணும் ஒரு ஆள் போய்? நீ ஒரு ஆள் அடிப்பே. ஏன்னா என்ன அடிக்கும் போது என் மேல சந்தேகப்படும் போது அது யோசிக்கணும். நான் அப்படி எதனா அப்படி தப்பு பண்றேன் உன் கூட இருந்திருக்க மாட்டேன். நானு எப்போ எவனா கூட ஓடி போயிருப்பேன். தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ண போறீங்க? இப்படியே சண்டை போட்டுட்டு சண்டை இருக்க போடுறது மேடம். என்ன முடிவு வர போறீங்க? எனக்கு வேண்டாம் மேடம். எனக்கு என் பசங்க போதும் மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? மணி வேணும் மேடம். பேசுங்க அவங்கள்ட்ட. எந்த பயனும் இல்ல. வரையா வரது இல்லையா? நான் வரல. எனக்கு என் பசங்களே போதும். பசங்களே போதுமா? இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை? எத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை? அதான் நல்லா சூப்பரா வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேல அடிக்கணும்னு இல்ல, சந்தேகப்பட்டாலே போதும், வெறுத்துரும் எனக்கு. சந்தேகப்பட்டு உனக்கு தோத்து விட்டுட்டேன். நீ தோர்த்தி விட்டுன்னு சொல்லலையே, என்ன சந்தேகப்படுற, அதான் எனக்கு பிடிக்கல. ஆமா அந்த புள்ள என்னமோ உன்கிட்ட சொல்லிட்டு இருந்ததே என்ன? அதுவா? சந்தேகப்பட்டு இந்த சந்தேக வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. எனக்கு என் பசங்க போதும், நீ எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான் என்னோட முடிவு. அதான் எனக்கு என் பசங்க வேணும், மணி வேணும். எனக்கு நீ வேண்டாம். ஏய் நீ என்ன லூசா? வந்ததுல இருந்தே வெறுப்பேத்தினுங்கற. என்ன வேணும் உனக்கு? முடியல மேடம், இதுக்கு மேல அங்க போய் திருப்பி நான் அசிங்கப்படுறது. தனியா இருப்பியாமா நீ? எனக்கு இருக்கு மேடம், என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு மேல. ரொம்ப பாசம். ஒரு வீராப்புக்கு தான். வீராப்பு இல்ல மேடம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? லைஃபே வெறுத்துச்சு. சந்தேகப்படும் போது 25 வயசு தான் ஆச்சு. போதும் மேடம். 25 வயசு தான். ஒரு அடி அடிச்சா கூட வாங்கிக்கலாம் மேடம். சந்தேகப்பட்டா எப்படி மேடம்? அது நியாயம். 25 வயசுல 50 வயசுல அனுபவிக்கிறது 25 வயசுல அனுபவிச்சிட்டேன் மேடம். இன்னும் நான் அனுபவிக்கணும். எல்லாரையும் பாலுங்கடத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. கடன் வரைக்கும் நான் சாவட்டும். ஐயே இது மாதிரி சாவர பேச்சுல நீ என்ன கட்டிக்கலன்னா செத்துருவேன், நீ வரலன்னா செத்துருவேன். இது என்ன பேச்சு? செத்துருவேன் என்ன பிளாக்மெயில் பண்றியா? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. இல்ல மேடம் இதெல்லாம் சரி. பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்ல. நான் நம்பிக்கை இருக்கு மேடம். நம்பிக்கை இருந்தா நான் இவ்வளவு நாள் பேசிருக்க மாட்டேன். நம்பிக்கை இருந்தா நான் நம்பிக்கை இருந்தா எங்க அம்மா சொன்னாங்க பனியன் போட்டுன்னு வந்தா பாவாடை இல்ல போட்டு மேடம் எனக்கு தெரியும். நான் பார்க்கல. நீங்க பார்க்காம நீங்க சொல்லணும் உங்க அம்மாட்ட என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும், நீ வாய் போட்டு சும்மா இருன்னு. அந்த நாய் கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தரையில வச்சு தரத்தரன்னு தேடி போடுவேன். இந்த வயசான கழிவுங்களுக்கு வாய் மூடி சும்மா இருக்க முடியாது. அவங்க அனுபவிக்காததெல்லாம் பசங்க நல்லா பாக்குறப்போ நல்லா அனுபவிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. மேடம் நான் நைட்டி போடுவேன் மேடம். குஞ்ச தெரியும்னு சொல்லி நான் மேல பனியன் ஷார்ட் எல்லாம் போடுவேன் மேடம். அதுக்கு போய் பாவாடைன்னு சொல்றாங்க மேடம். நான் அதெல்லாம் பாவாடெல்லாம் இவங்க கூட இருக்கும்போது தான் போடுவேன் மேடம். நான் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. சின்ன சின்னதுக்கெல்லாம் என்ன சந்தேகப்படுறேன். எனக்கு வேண்டாம் மேடம். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாங்க. சந்தேகத்தோட வாழவே முடியாது. நம்பிக்கை இல்லாம வாழவே முடியாது. நம்பிக்கை இருக்கு மேடம். நம்பிக்கை நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க. அவளுக்கு மனசு சரியாகட்டும். நீங்களும் முதல்ல முடிவு பண்ணுங்க. நீ இனிமே தனியா ஈர துணியோட பார்த்தா தான் உனக்கு அறிவு. நீ வாழ்வியா தனியா? 25 வயசு ஆச்சு. இருக்கட்டும் மேடம், நான் வாழ்ந்துருவேன் மேடம். என் பசங்களுக்காக நான் வாழ்வேன் மேடம். அப்படியே என்ன இப்படி எதுவுமே கொடுக்காம அவங்க கூட ஜெயிலே சாவறதோட நான் நிம்மதியா இருப்பேன் மேடம். அதான் சரி. இப்ப கொஞ்ச நாளைக்கு 10 நாள் உங்க அம்மா வீட்டுல போய் நிம்மதியா இரு பசங்களை வச்சுட்டு. தயவு செஞ்சு பொண்டாட்டிய ரெஸ்பெக்ட் பண்ண கத்துங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துங்க. அவங்கள பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துங்க. சரி மேடம். இதெல்லாம் பண்ணு கிண்டல் வேற. அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். 10 நாள் விட்டுடுங்க. சரிங்க மேடம். அவங்களே வருவாங்க. சரிங்க மேடம். சரியா சொல்லி அனுப்புறோம். சரிங்க. கிளம்புங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.